நீங்கெல்லாம் பேசுவீங்க. மன்சூர் அலிகான் மைக்க பிடிச்ச உடனே நம்மளை அடக்கி ஆண்ட இந்த இங்கிலீஷ்காரங்களை வச்சு ஒரு பெரிய ஃப்ளைட்டை விட்டு இந்த லாஸ் ஏஞ்சலாஸு லண்டன் அங்கேருந்து எல்லா இங்கிலீஷ் டைரக்ட் நடிகர்களை இங்கிலீஷ்காரனை கொண்டு வந்து ஐயாட்ட விட்டு சுழுக்கு எடுக்கணும். நீங்கெல்லாம் பேசுவீங்க, அப்போல்லாம் டயத்தை காட்ட மாட்டீங்க. மன்சூர் அலிகான் மைக்க பிடிச்ச உடனே பிசாசு வந்து லைட்டை காட்டுது. டைரக்டர் பாரு, அதாவது இங்கிலீஷ் படம் நிறைய பார்க்குறேன், அவங்களுக்கு நடிக்கவே தெரியல. லேட்டஸ்ட் படம் வரைக்கும் ஆஞ்சலினா சொல்லி இவங்க மிஸ்கின் தான் நிறைய பார்ப்பார். நடிக்கவே தெரியல. கொண்டாந்து சாப்பிட்டு விடுங்க, நல்ல சுழுக்கு எடுப்பார், நல்ல படங்களை தருவார். சீரியஸ்லி ஐ எம் டாக்கிங். தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் இது ஒரு மாபெரும், இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. சங்கம் மொத்தமாக இங்கே நிற்கிது, எல்லா டைரக்டரும் இங்கே இருக்காங்க. நீங்கள் முதல்ல சமுத்திரகனி சார் தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தை முதல்ல அங்கே லாஸ் ஏஞ்சலாஸில் ஒன்று திறங்க. அங்கே திறந்து லாஸ் ஏஞ்சலாஸில் திறந்து ஒரு, ஏன்னா இங்கே லிமிட்டட் சர்க்கிளாக இருக்குது. பல அரசியல், பல குடும்ப அரசியல், சினிமாவுக்கு சிக்கல், பலருக்கு விக்கல், எல்லாம் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. எந்த கட்டுக்கும் அடங்காத ஒரு மாமனிதன் தான் பாலா. அப்படி தான் இருக்கணும், அந்த பிடிவாதம் இருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வணங்கான் பாலாவின் தான். பல பேர் சொன்னாங்க வணங்காமுடி வணங்கான். நிறைய நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு விழா தான் நான் வந்து சினிமாவில் 40 வருஷமாக நான் பார்த்ததில் 2 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 2 மணி வரைக்கும் போவீங்க போல். இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அருண் விஜய் நான் பாராட்டணும். தம்பி, இது உனக்கு டேர்னிங் பாயிண்ட்டு. அப்பாவோட ரெக்கார்டை நீ முறியடிக்கணும். ஏன்னா நான் அப்பாவோட ரசிகன். காளியெல்லாம் ரஜினிகாந்த் சாரும் ஐயா விஜயகுமார் சாரும் நடிச்சிருப்பாங்க. நான் நடித்த முதல் படம் வேலை கிடச்சிருச்சு, ஐயா கூட தான் நடித்தேன். அவங்க அந்த அளவுக்கு முக வசீகரமாக இருந்தாங்க. நம்மளை அடக்கி ஆண்ட இந்த இங்கிலீஷ்காரங்களை வச்சு ஒரு பெரிய ஃப்ளைட்டை விட்டு இந்த லாஸ் ஏஞ்சலாஸு லண்டன் அங்கேருந்து எல்லா இங்கிலீஷ் டைரக்ட் நடிகர்களை இங்கிலீஷ்காரனை கொண்டு வந்து ஐயாட்ட விட்டு சுழுக்கு எடுக்கணும். நீங்கெல்லாம் பேசுவீங்க, அப்போல்லாம் டயத்தை காட்ட மாட்டீங்க. மன்சூர் அலிகான் மைக்க பிடிச்ச உடனே பிசாசு வந்து லைட்டை காட்டுது. டைரக்டர் பாரு, அதாவது இங்கிலீஷ் படம் நிறைய பார்க்குறேன், அவங்களுக்கு நடிக்கவே தெரியல. லேட்டஸ்ட் படம் வரைக்கும் ஆஞ்சலினா சொல்லி இவங்க மிஸ்கின் தான் நிறைய பார்ப்பார். நடிக்கவே தெரியல.